ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மின்னியல் பாடத்தில் இருக்கிற 1 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 8ஆம் வகுப்புல மின்னியல் பாடத்தில் இருக்க 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அலகு 5 மின்னியல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னோட்டம் நேர் மின்னோட்டம். ஒரு எபோனைட் தண்டில் கம்பளி போர்வையை வச்சு நம்ம தேய்ச்சோம்னா கம்பளி போர்வையில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து கம்பளி போர்வையில் இருக்க எலக்ட்ரான்ஸை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா E- அப்படின்னு போட்டு மைனஸ் போட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ கம்பளி போர்வையில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எபோனைட் தண்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து எதிர் மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ எதிர் மின்னோட்டம் போகிறதுனால நேர் மின்னோட்டம் கிடைக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்கும். எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் சுமையுடையது. ஆக்சுவலாக வந்து இந்த எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்குன்னா, இதுதான் ஒரு அணுவோட அமைப்புன்னு வச்சுக்க. இது உட்கரு, இது வெளியே உள்ள ஆர்பிட்டால். இந்த உட்கரில் வந்து புரோட்டானும் நியூட்ரான்ஸும் இருக்கும். புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது, நியூட்ரான்ஸ் வந்து நடுநிலைத்தன்மையுடையது, மின்சுமையற்றது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே இந்த ஆர்பிட்டில் வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் உடையது. சரியா? அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எலக்ட்ரான்கள். 2 பொருளை தேய்க்கும் போது அங்கே வெளிக்கூட்டில் இருக்க எலக்ட்ரான்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால, 2 பொருட்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால மின்னேற்றம் வந்து ஏற்படுது. ஒரு எளிய மின் சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் மின்கலம், மின்கம்பி, சாவி. ஒரு கரண்ட் சர்க்கியூட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா என்னென்னலாம் தேவை? பேட்டரி தேவை, ஒயர் தேவை, கீ தேவை. ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னோட்டம் நேர் மின்னோட்டம். ஓகேவா? ஒரு கண்ணாடி துண்டு வச்சு தூண்டுற முறையில் வந்து அந்த நிலை மின்காட்டியில் நேர் மின்னோட்டம் இருக்கும், கண்ணாடி தண்டில் வந்து எதிர் மின்னோட்டம் இருக்கும். மின் உருகி என்பது ஒரு மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. மின் உருகி ஃபியூஸ்னா என்னென்னா, மின் உருகினா ஃபியூஸ். நார்மலாக நம்ம ஃபியூஸில் என்ன மெட்டல் யூஸ் பண்ணுவோம்னா டங்ஸ்டனோட குறியீடு W. இந்த டங்ஸ்டனோட உருகுநிலை என்னென்னா 3300 டிகிரி செல்சியஸ். ஸோ அது ரொம்ப அதிகமான உருகுநிலைங்கிறதுனால இது வந்து வெப்ப பரிமாற்றத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ரொம்ப அதிகமான வெப்பநிலை 3300 டிகிரி செல்சியஸுங்கிறதுனால அந்த ஹீட் வந்து நமக்கு பாசிபிள் இல்லைங்கிறதுனால, அந்த ஹீட் வரைக்கும் ஏறதுக்கு பாசிபிள்ங்கிறதுனால நம்ம டங்ஸ்டனை வந்து மின் உருகியாக வந்து ஃபீஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் இடமாற்றம் நடைபெறுகிறது. ஸோ 2 பொருட்களை ஒன்று தேய்ச்சோம்னா எலக்ட்ரான்கள் இடமாற்றம் நடைபெறுது, ஸ்டாட்டிக் கரண்ட் கிடைக்குது. ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து நேர் மின்னோட்டம் ஆகிறது. எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமையுடையது. ஸோ எலக்ட்ரான் போகிறப்போ என்ன போகும், எதிர்மின் சுமை வெளியே போயிடும், அதனால் நேர் மின்னோட்டம் வந்து கிடைக்கும். மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் மின்னல் கடத்தி. இப்போ பில்டிங்கில் வந்து மேலே ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, திடீர்னு மின்னலோட பவர் வந்து அந்த பில்டிங் மேலே விழுந்துச்சுன்னா அந்த பில்டிங்கில் விழுற சார்ஜை, எலக்ட்ரிக் சார்ஜை அந்த மின்னல் கடத்தி வந்து தாங்கி பிடிச்சி இதான் ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க. பில்டிங் மேலே இந்த இரும்பு கம்பி இருக்குது. மின்னல் வந்து பில்டிங்கில் விழாமல் இந்த மின்னல் கடத்தி வந்து அந்த சார்ஜை ஏற்றுக்கிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடும். இந்த துப்பறிவாளன் படத்தில் கூட இதை ஒரு கொலை முயற்சியாக இதை பண்ணி பார்ப்பாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது, அதிகமான அளவு மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும் போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க மின் உருகி அவற்றோடு இணைக்கப்படுகிறது. ஸோ நிறைய கரண்ட் வந்து பாஸ் ஆகிறப்போ அதுக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்க மின்னுருகி ஃபீஸ் வந்து அதோட கனெக்ட் செய்யப்படுது.
3 மின் விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மின் இணைப்பு தொடர் இணைப்பு எனப்படும். ஸோ 3 லைட் வந்து ஒரே சர்க்கியூட்டில் வந்து இணைச்சிருக்கு. இது வந்து தொடர் இணைப்பு. வேறு சர்க்கியூட்னால் பற்கை இணைப்பு. அடுத்து எபோனைட் தண்டினை கம்பளி துணி ஒன்றுடன் தேய்க்கும் போது எபோனைட் தண்டு எதிர்மின்னோட்டங்களை பெற்றுக்கொள்கிறதுங்கிறது சரி. ஸோ எபோனைட் தண்டு கம்பளியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எபோனைட் தண்டுக்கு போயிடும். ஸோ ஸ்டாட்டிக் கரண்ட் கிடைக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து எபோனைட் தண்டுக்கு போகிறதுனால அது எலக்ட்ரான்ஸோட மின்சுமை எதிர்மின் சுமை. ஸோ எதிர்மின் சுமையை பெற்று எதிர்மின்னூட்டம் பெறுது. சரி. மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒற்றை மின்னூட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு செல்லும் போது மின்னூட்டம் பெற்ற பொருளுக்கு எதிரான மின்னூட்டம் அதில் தூண்டப்படும். சரி. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு இதை மின்னூட்டம் இல்லாத ஒரு பொருள்கிட்ட கொண்டு போனால் அது நெகட்டிவ் சார்ஜ் வரும். நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு போனால் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இதுதான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. தூண்டல் முறையில் மின்னேற்றம் ஒரு கருவி நிலைமின் காட்டி. தவறு. நீர் மின்சாரத்தை கடத்தும்ங்கிறது சரி. வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பக்க இணைப்பின் அனைத்து கூறுகளிலும் மின்னோட்டம் மாறிலியாக இருக்குங்கிறது தவறு. பக்க இணைப்பின் அனைத்து கூறுகளிலும் மின்னோட்டம் இல்லை, மின்னழுத்தம் மாறிலியாக இருக்கும். இதுங்கிறது வந்து தவறு. அடுத்தது ஒரு பொறுத்துக்க. இரு ஓரின மின்துகள்கள் ஒன்றை விட்டு ஒன்று விளக்கும். இப்போ காந்தத்தில் வந்து நார்த் போல்ஸையும் 2 காந்தத்தை எடுத்துகிட்டு இதுலேயும் நார்த் போல் இதுலேயும் நார்த் போலாக இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒன்றை ஒட்டு விளக்கும். இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். இதே ஒன்று விளக்கும். இதே அந்த 2 காந்தங்களை எடுத்துகிட்டு நார்த் சப்போஸ் இப்போ இதில் உள்ள நார்த் போலையும் இன்னொரு இதில் வந்து இதில் உள்ள நார்த் போலையும் இதில் உள்ள சவுத் போலையும் பக்கத்தில் வச்சோன்னா ரெண்டும் ஒட்டிக்கிடும். ஸோ வேறு சைடுனா வளைக்கிடும், அதே சைடுனா வேறு சைடுனா ஒட்டிக்கிடும், அதே சைடுனா விளக்கிக்கிடும். இதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இரு ஓரின மின்துகள்கள் ஒன்றை ஒட்டு ஒன்று விளக்கும். இரு வேரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும். கண்ணாடி துண்டை பட்டு துணியில் தேய்க்கும் போது நேர் மின்னோட்டம் பெறும். ஸோ பட்டு துணியில் இருக்க எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கண்ணாடி துண்டுக்கு போயிடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ரப்பர் தண்டை கம்பளியில் தேய்க்கும் போது எதிர் மின்னோட்டம் பெறும். ஸோ ரப்பர் தண்டை எடுத்துகிட்டு கம்பளியில் தேய்க்கும் போது கம்பளி தேய்க்கும் போது வந்து எதிர் மின்னோட்டம் வந்து கிடைக்கும். கம்பளியில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரப்பர் துண்டுக்கு போகும். ஸோ வந்து ரப்பர் துண்டு நெகட்டிவ் சார்ஜ் வந்து பெறும். மின்னுரைக்கு மின்சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கிறது. ஸோ ஃபீஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? சர்க்கியூட்டை மெயின்டைன் பண்ணி ரெகுலேட் பண்ணி அது அதிக சூடாகாமல் இருக்க வந்து பயன்படுது.